Hello guys. Hello boys. Welcome to Great Krigalan Magic Show. நாங்க வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கோவில் வாசல் 21வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். கோவில் வாசல்ல தான் நிக்கிறோம் நாங்க. Black dress போட்டதுனால பயமா இருக்கு உள்ள போகிறதுக்கு. சோலி முடிச்சு. அதனால நாங்க காளான் சாப்பிட போறோம். மழை பெய்யுது, நாங்க காளான் சாப்பிட போறோம். அங்க போயிட்டு வீடியோ பார்க்கலாம். ரைட் ஆல் அவுட் வீடியோ பார்க்கலாம். சம மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் பண்ணலான்னு வெளியே வந்தோம். ஸ்பாட்டை தேடி தேடி டயர்ட் ஆயிட்டோம். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அதனால காளான் சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் சோறு தான் முக்கியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகே பை. ஃப்ரண்ட்ல எக் போகுது, அதனால நாங்க ஆட்டிய போடலான்ட்டு இருக்கோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பாக்குறீங்களா? பாவமா இருக்கு. போன போது விட்டுலாம் போயிடுச்சு எங்களால. இல்ல அது போயிருச்சு. அதனால என்ன பண்றீங்க? இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியல. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதை கேட்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் என் கைக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கா? இழந்த பழம் தானே இது. இழந்த பழம் ஜாமா ஜாமு ஏதோ. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நல்லா இருக்கும். பின்னாடி கேட்டா இதான் ஸ்கூலு. ஃப்ரண்ட்ல காட்டுறேன். இந்த ஸ்கூல் படிக்கும் போது தான் இதெல்லாம் நிறைய. இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட்ல தான் போனோம். நாங்க சும்மா மழை பெய்யுதுன்ட்டு மரத்தடியில ஒதுங்கி நிக்கிறோம். இதான் என் தங்கச்சியோட ஸ்கூல். நான் இங்க படிக்கல, அவ தான் இங்க படிச்சான். என்னுடைய ஸ்கூல் இது. இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது இது நிறைய வாங்கி சாப்பிட்டேன். எல்லா ஸ்கூல்லையும் கிடைக்கும், இவங்க ஸ்கூல்ல தான் நம்ம கிடைக்கிற மாதிரியே பேசுவோம். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இது ஏதோ கோவில் ஃபங்க்ஷன் சொன்னாங்க. தீ மிதிக்கிற ஃபங்க்ஷனா, அதனால தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்கோம். தெருக்கு தெரு பார்த்து நாங்க ரொம்ப நேரமா கோவில் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க இப்பதான் தேடியே போறோம். இப்பதான் தெருவையே கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் போனோம்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில கண்டுபிடிச்சு காளான் சாப்பிடலான்னு வந்தோம். அந்த மழையிலயும் நாங்க அடிச்சு புடிச்சுன்னு வந்தோம். ஆனா காளானே இல்ல. கடை மூடி, கடையே காணோம். மாடுலாம் மேயுது அந்த இடத்துல. மாடு நீ பாத்தியா? பார்த்தனே, அந்த வீடியோல இருக்கு பாரு. நான் பார்க்கல. நீரெல்லாம் ஒரு அமைச்சன். வேற எங்கன்னா இருக்கான்ட்டு நம்ம போய் பார்த்துட்டு. ஆனா இன்னைக்கு காளான் சாப்பிட்டே ஆகணும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஒரு வழியா நம்ம கடையை கண்டுபிடிச்சு காளான் வாங்கியாச்சு. சூடா இருக்குல்ல, எதுக்கு பொறுமையா சாப்பிடுறது? டயட் இருக்கணும்னு சொல்லிட்டு டயட் இருந்தா என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் தேடி தேடி சாப்பிட்ற. டயட் எப்போ இருக்கணும்னு நினைச்சனோ அதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடாம இருந்தேன். இப்போதான் எல்லாம் தேடி தேடி சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் ஒன்று சாப்பிட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து இது மாட்டி இருக்கு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எங்க பேலன்ஸ் இருக்கு? எங்க டயட் இருந்து எங்க உடம்பு குறைக்கிறது? என்ன ஃபீலிங்கா? நாங்க காளான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல். பே பண்ணிட்டு போக வேண்டியதான். போய் பே பண்ணிட்டு வா. போன் பின்னாடி காசு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பே பண்ணியாச்சு. கிளம்பலாம். நாங்களே தள்ளி விட்டோம். நாங்க ஒரு வழியா அங்க சுத்தி இங்க சுத்தி செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆக மொத்தம் டயட் இருக்க மாட்டோம்.